ஒரு சொந்தமாய் ஒரு ரூம் அப்படிங்கிற ஒரு புக்கு வாசிச்சிருக்கீங்களா? எ ரூம் ஆஃப் ஒன்ஸ் ஓன் அப்படிங்கிற புக்கு வாசிச்சிருக்கீங்களா? கொஞ்சமாச்சும் க்ரியேட்டிவாக வாழணும்னு ஆசைப்பட்டோம்னா நமக்கு சின்னதாக ஒரு சம்பாத்தியம் வேணும். பெண்களுக்கு சொந்தமாக ஒரு ரூம் வேணும். அதில் நமக்கு இஷ்டமானதை வாங்கி வச்சு அலங்கரித்து அதை பார்த்து ரசித்து இருக்கும்போது அது சந்தோஷமே தனி சந்தோஷம். ஐயோ நேரமாகுதுன்னு டென்ஷன் ஆகாதீங்க. நேரம் நமக்காக நிற்காது. நம்ம தான் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கணும். டென்ஷனே ஆகாதீங்க. வர இடத்துல வச்சு ஃபேஸ் பண்ணிக்கலாம். அதை குறித்து கவலைப்படாதீங்க. கவலைப்பட்டிங்கன்னா உங்களுக்கு வியாதிகள் பல விதத்தில் வரும். அதனால் பி கூல். நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக வளர்ந்துட்டுருக்குற ஆளாக இருந்தால் ஆண்டவன் மேலே பழிய போட்டுருங்க. எப்படின்னா, எனக்கு ஒன்றும் தெரியாத ஆண்டவா, நீ பார்த்துக்கோன்னு சொல்லிடுங்க. அது போதும், அவன் பார்த்துக்குவான். நம்ம ஒரு பிளான் போட்டு அதை செய்யணும் இதை செய்யணும்னு செய்கிறத விட ஆண்டவன் கையில் கொடுத்துருங்க. அதுதான் நல்லது. நன்றி, வணக்கம்.